வணக்கம். ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பொன், வைரம்னு எந்த கிரீடமும் வேணாம். ஆனா இறைவனோட அருள்தான் கிரீடமா வேணும்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு குறுநில மன்னரான கூற்றுவ நாயனாரோட கதைய தான் கேட்கப் போறோம். ஒரு ராஜாவோட மிக பெரிய ஆசைய மத்த மனுஷங்க முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. ஆனா கடவுளே நேர்ல வந்து அந்த ஆசைய நிறைவேற்றினா என்ன நடக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட மையப்புள்ளி. வாங்க, இதுக்கான பதில கதைக்குள்ள போய் தேடலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட நாயகர் கழந்தேன்னு ஒரு பகுதிய ஆண்ட ஒரு சக்தி வாய்ந்த குறுநில மன்னர். அவர்தான் கூற்றுவ நாயனார். கூற்றுவ நாயனாரு கலந்தையோட மன்னர் மட்டும் இல்லைங்க. அவர் சிவபெருமானோட ஒரு தீவிர பக்தர். தினமும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கிறது, சிவனடியார்களுக்கு சேவை செய்யறது, இதுதான் அவரோட வாழ்க்கை. இதனாலேயே இறைவன் அவருக்கு குறைவில்லாத செல்வத்தையும் யாரும் அசைக்க முடியாத வலிமையும் கொண்டு ஆசீர்வதிச்சிருந்தார். சுத்தி இருக்கிற பல நாடுகளை ஜெயிச்சு உலக வெற்றிகள் எல்லாத்தையும் குவிச்சிட்டாரு. ஆனாலும் நாயனாரோட மனசுல ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாம இருந்துச்சு. அது ஒரு கிரீடத்திற்கான தேடல். ஆனா இது வெறும் பதவி ஆசை இல்ல, இது ஒரு ஆத்மார்த்தமான ஆன்மீக தேடல். அப்படி என்ன ஆசை அது? தில்லை, அதாவது இன்னைக்கு இருக்கிற சிதம்பரம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற 3000 அந்தணர்கள் தனக்கு முடிசூட்டணும். இதுதான் அவரோட ஆசை. இந்த அந்தணர்கள் தில்லை நடராஜர் கோயிலோட பரம்பரை பூசாரிகள். சோ அவங்க கையால முடிசூட்டிக்கிறத ஒரு பெரிய தெய்வீக அங்கீகாரமா அவர் நினைச்சாரு. இங்கே தாங்க இந்த கதையோட முக்கியமான விஷயமே இருக்கு. நாயனாரோட நோக்கம் அந்த முடிசூட்டு விழாவை ஒரு ஆன்மீக நிகழ்வா மாத்தணுங்கிறது தான். அவர் தலையில வைக்க போற அந்த கிரீடம் வெறும் ராஜாங்க சின்னம் இல்ல, அது இறைவனோட திருவடிகளுக்கு சமம்னு அவர் உணர விரும்பினாரு. பாருங்க, இது அதிகாரத்துக்கான தேடல் இல்ல, பக்தி மார்க்கத்துல ஒரு பெரிய படி. ஆனா நாயனாரோட இந்த ஆன்மீக ஆசை ஒரு கடினமான அரசியல் சூழ்நிலையில மாட்டிக்கிச்சு. கதையில ஒரு பெரிய திருப்பம். தில்லை அந்தணர்கள் அவரோட கோரிக்கையை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. நிலைமை ரொம்பவே சிக்கலாயிடுச்சு. ஒரு பக்கம் நாயனார் தன்னோட ஆன்மீக பயணத்துக்காக ஒரு புனிதமான முடிசூட்டு விழாவை எதிர்பார்க்கறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த அந்தணர்கள் பரம்பரையா சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் விசுவாசமா இருந்தாங்க. அதனால இதுக்கு ஒத்துக்கிட்டா சோழ மன்னர்கிட்ட இருந்தும் பிரச்சனை வரும், ஒத்துக்கலன்னா கூற்றுவ நாயனார் கோபத்துக்கு ஆளாக நேரிடும்னு ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிட்டாங்க. நாயனாரோட கோபத்துக்கு பயந்து தில்லையில இருந்த 3000 அந்தணர்கள்ல ஒருத்தரை தவிர மத்த எல்லாரும் அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. கடைசியா இருந்த அந்த ஒருத்தரும் நாங்க சோழர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவோன்னு உறுதியா மறுத்துட்டாரு. ஆக நாயனார் தான் ரொம்ப மதிச்ச குருமார்களாலேயே முழுசா நிராகரிக்கப்பட்டார். இது அவருக்கு எவ்ளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கோம். சரி, மனுஷங்க கை விரிச்சிட்டாங்க. இதுக்காக நாயனார் சோர்ந்து போயிட்டாரா? இல்லவே இல்ல. அவர் நேரா ஒரு உயர் சக்தி கிட்ட திரும்பினாரு. இப்போதான் இந்த கதையோட உண்மையான கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. அவர் என்ன செஞ்சாருன்னு பாப்போம். அவரோட ஒரே ஒரு ஆன்மீக கோரிக்கை, அதுவும் மனுஷங்களால நிராகரிக்கப்பட்டுடுச்சு. அந்த தோல்வியோ ஏமாற்றமோ அவரை ஒரு நிமிஷம் நிலை கொலைய வச்சிருக்கோம். ஆனா அவர் உடைஞ்சு போகல. மனுஷங்க மறுத்தா என்ன, எனக்காக என் தெய்வம் இருக்குன்னு முழுசா நம்பினாரு. நேரா சிவபெருமான் கிட்டேயே தன்னோட வேண்டுதலை வச்சாரு. மனமுருகி பிரார்த்தனை செஞ்சாரு. அவரோட அந்த உண்மையான பக்திக்கு என்ன பதில் கிடைச்சது தெரியுமா? சாக்ஷாத் அந்த பரம்பொருளே, சிவபெருமானே அவர் கண்ணு முன்னாடி தோன்றினார். நினைச்சு பாருங்க அந்த ஒரு காட்சிய. ஒரு பக்தனோட உண்மையான அன்புக்கு இறைவன் செவிசாய்த்த தருணம் அது. அது மட்டும் இல்ல, தன்னோட புனிதமான திருவடிகளை அப்படியே நாயனாரோட தலையில வச்சு அவருக்கு முடிசூட்டினார். என்ன ஒரு ஆசீர்வாதம்! மனுஷங்க தர மறுத்த அந்த கிரீடத்தை இறைவனே தன்னோட திருவடியா அவருக்கு கொடுத்தார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியுமா? சரி, இந்த ஒரு அற்புதமான சம்பவத்திலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். உண்மையான கிரீடம்னா என்ன? அது இறைவனோட திருவடிகள் தான். உலகத்துல கிடைக்கிற எந்த ஒரு பதவியோ பட்டமோ உண்மையான கௌரவம் இல்ல. மிக உயர்ந்த மதிப்பும் உண்மையான அதிகாரமும் தெய்வீக அருளிலிருந்தும் கடவுள்கிட்ட முழுசா சரணடைறதுலேருந்து தான் வருதுங்கிறத இது காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா, மனுஷங்களால உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தோல்வியடைஞ்ச இடத்துல தெய்வீக அருள் உள்ள வந்திருக்கு. இறைவன் இந்த சின்ன சின்ன அரசியல் எல்லாம் தாண்டி தம் பக்தனோட உண்மையான ஆன்மீக விருப்பத்தை நிறைவேற்றி வச்சிருக்காரு. இதுதான் இந்த கதையோட சாராம்சம். உண்மையான பக்திக்கு எப்பவுமே ஒரு பதில் உண்டு.
கூற்றுவ நாயனாரோட வாழ்க்கை பயணத்தை ஒரு சின்ன ரீகேப் பண்ணி பார்த்தா ஒன்னு நல்லா புரியும். வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிப்போட வழிபாட்டிலும் சேவையிலும் இருந்தாரு. அதுக்கு பரிசா இறைவனோட திருவடிகளையே கிரீடமா வாங்கினாரு. அதன் பிறகும் தன் இறைப்பணிய தொடர்ந்து கடைசியா முக்தி அடைஞ்சாரு. பக்திக்கு கிடைக்கிற மாபெரும் வெற்றிக்கான ஒரு சூப்பரான உதாரணம் அவரோட வாழ்க்கை. இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. மனுஷங்களோட அங்கீகாரம் நமக்கு கிடைக்காத போது அதையும் தாண்டிய ஒரு உயர் சக்தியோட அங்கீகாரம் எப்படி இருக்கும்? கூற்றுவ நாயனாரோட கதை இந்த ஆழமான அனுபவத்தை தான் நமக்கு காட்டுது. உங்க வாழ்க்கையில இது மாதிரி ஒரு தருணத்தை நீங்க எப்படாவது உணர்ந்திருக்கீங்களா? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.